இந்தியாவையே உலுக்கிய சம்பவங்கள்ல ஒன்றான உன்னாவ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல இப்போ தில்லி உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு அப்படிங்கிறது நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல அப்படி தில்லி உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காராவுக்கு ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவை இப்போ உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு. இதற்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்ணோட தாய் போராட்டம் நடத்தினதுக்காக அவங்களையும் காவல்துறை அராஜகமான முறையில் இப்போ கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த உன்னாவ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு எப்ப நடந்துச்சு, அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் முழுசா பார்க்கலாம். கடந்த 2017ஆவது ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்துல அப்போ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருந்தவர் தான் பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கர். அந்த காலகட்டத்தில் ஒரு சிறுமிக்கு வேலை வாங்கி தரதா கூட்டிட்டு போய் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இது குறித்து அந்த சிறுமியினுடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சதுக்கு அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையுமே முதல்ல எடுக்கப்படலை. அதற்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு சிலர் மீது வழக்குகள் பதியப்பட்டுச்சு. ஆனால் அதில் முக்கிய குற்றவாளியாக இருந்த அந்த பாஜக எம்எல்ஏ மீது எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யப்படலை. அதற்கு பிறகு நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்கள் எழும்புச்சு, நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. அதற்கெல்லாம் பிறகுதான் அவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கு உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் கடந்த 2019ஆவது ஆண்டுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தந்தைய ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போய் அங்க அவங்க தந்தைய தாக்கியே கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா பார்க்கப்பட்டுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குல இருக்கிற எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த சம்பவம் வெளியில வந்ததற்கு பிறகுதான் உண்மையான விசாரணையே அங்க நடக்க ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய சித்தப்பாவையும் ஒரு கேஸ்ல வேண்டுமென்றே பொய் சொல்லி அவரையும் சிறையில் அடைக்கிறாங்க. இப்படி அந்த பெண்ணை மிரட்டுறது, அவங்க தாயை மிரட்டுறது, கூட இருக்கிறவர்கள் எல்லாரையுமே பழிவாங்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறது, பெத்த தந்தையவே கொலை செய்யறது அப்படின்னு பல விஷயங்களை பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணுக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய தாயும் உத்தரப்பிரதேசத்தினுடைய நீதிமன்றத்துல போய் முறையிடுறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவ்வளவு மிரட்டல்கள் வருது, கொலை முயற்சிகள் கூட நடந்திருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்காகவே 2 காவலர்களை நியமிச்சிருக்காங்க. ஒரு ஆண் காவலரையும் ஒரு பெண் காவலரையும். ஆனால் அதற்கு பிறகுமே கூட அந்த பெண்ணுக்கு மிரட்டல்களும் கொலை மிரட்டல்களும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்துச்சு. எல்லாவற்றையும் தாண்டி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்பவே அந்த பெண் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு தடவையும் விசாரணைக்கு போய்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நேரத்துல தான் 2019ஆவது ஆண்டு வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக நீதிமன்றத்துக்கு போன அந்த பெண், அவங்களுடைய வழக்கறிஞர், அப்புறம் அவங்க கூட இருந்த 2 உறவினர்களையும் திடீர்னு ஒரு லாரி மோதி மிகப்பெரிய விபத்தையும் ஏற்படுத்துச்சு. அந்த விபத்துல அந்த பெண்ணோட உறவினர்கள் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த பெண்ணும் ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் பொறுத்துற அளவுக்கு அந்த பெண்ணினுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தாங்க ரொம்ப நாள். ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. ஆனா அந்த கடிதம் தலைமை நீதிபதி கையில போய் சேரவே இல்லை. இப்படி இந்த விபத்து நடந்து இந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா ஆனதற்கு பிறகுதான் அந்த கடிதமே தலைமை நீதிபதி கைக்கு போய் சேருது. ஒரு கடிதத்தை 2-3 வாரங்களுக்கு பிறகுதான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்பவே ஒரு கடுமையான முறையில சாடவும் செஞ்சாரு. அதற்கு பிறகு ஒரு குழு ஒன்றையும் இந்த வழக்குக்காகவே அவர் நியமிச்சாரு. இந்த விபத்து அப்படிங்கிறதுல நிறைய வலுவான சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. விசாரணையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல அந்த லாரியில இருந்த நம்பர் பிளேட்ல பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்துச்சு. அதுவே மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. ஏற்கனவே இவங்களுக்கு காவலுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த 2 காவலர்களுமே அந்த நேரத்துல இவங்க கூட பயணம் செய்யல. கேட்டா ஏதேதோ சிறு சிறு காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்த்தாங்க. இப்படி தொடர்ந்து இந்த பெண்ணுக்கு மிரட்டல்கள், பிரச்சனைகள், கொலை முயற்சிகள் அப்படின்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் அந்த குழு விசாரணை நடத்தி அந்த வழக்கை உத்தரப்பிரதேச நீதிமன்றத்திலிருந்து தில்லி நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க. அதாவது தில்லி உயர் நீதிமன்றத்துக்கு மாத்திடுறாங்க. அந்த சமயத்திலேயே அந்த பெண்ணினுடைய தந்தையை கொலை செய்த அந்த வழக்குலையும் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த விசாரணையும் இந்த விசாரணையும் தனித்தனியாகவும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல தில்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைகள்லாம் முடிந்ததற்கு பிறகு முக்கிய குற்றவாளியும் பாஜகவினுடைய அப்போதைய எம்எல்ஏவாகவும் இருந்த குல்தீப் சிங் செங்காராவுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 25 லட்சமும் கொடுக்கணும் நஷ்ட ஈடா அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லிடுறாங்க.
அதற்கு பிறகு இது மட்டும் இல்லாம இதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு கொலை மிரட்டலோ, தேவையில்லாத பிரச்சனைகளையோ நீங்க குடுக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கையில மீண்டும் நீங்க தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பையும் முடிச்சு வச்சுர்றாங்க. ஆனா இத்தோட முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதற்கு பிறகு இந்த குல்தீப் சிங் திரும்பவும் மேல்முறையீடு பண்றாரு. அந்த வழக்கு விசாரணையில தான் இப்போ ஏற்கனவே இவங்க தந்தையினுடைய வழக்கும் நிலுவையில இருக்கு அப்படிங்கிறத ஒரு காரணமா காட்டி, இப்ப இவரோட ஆயுள் தண்டனைய தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. என்னதான் இரண்டுமே வேற வேற விசாரணைகளாக நடந்துகிட்டு இருந்தாலும் கூட, முக்கியமான ஒரு குற்றத்திற்கு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எதற்காக இந்த ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு பலரும் இன்னைக்கு தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு எதிராக போராட்டம் பண்ண அந்த பெண்ணோடைய தாயாரையும் இன்னைக்கு காவல்துறை அராஜகமான முறையில கைதும் செஞ்சிருக்காங்க. இப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வட மாநிலங்கள்ல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம, அதை தாண்டி அதற்கு பிறகு அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஒருவேளை அந்த பெண் இறந்து போயிட்டா அப்படின்னா கூட அந்த பெண்ணினுடைய உடலை கூட அவங்க பெற்றோர்களுக்கு குடுக்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம நிர்பயா வழக்குல ஆரம்பிச்சு குஜராத் கலவரத்துல பில்கிஸ் பானு வழக்குல அந்த குற்றவாளிகளை வெளியில விட்டது வரைக்கும் எக்கச்சக்கமான வழக்குகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். குறிப்பா இதற்கு முன்னாடி ஆசிஃபா வழக்குலையும் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு முன்னாடி பாஜகவும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் போராட்டம் பண்ணக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் முன்வந்து இது எல்லாமே விசாரணையில எடுத்து சரியான ஒரு தீர்ப்பை வழங்கணும்.